Okay, guys, shall we start? Okay. So, okay. So, audible இருக்குங்களா? Guys, voice ஓகேவா? Voice audible. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ ஓகேங்களா? இப்போ கேக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கான செஷன் நம்ம ஆல்ரெடி என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா சுருக்கி வரைதல், அடுத்தது விரிவாக எப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, விரிவாக வரைதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பொருள் உணர்திறன். மூணுமே வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ அது என்னன்றதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா 30 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படிலாம் நம்ம அது எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ நம்ம எப்படி பார்க்க போறோம்? ஓகே. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப சுருக்கி வரைதல் அப்படின்னா நம்ம எப்படிலாம் வந்துட்டு எழுதணும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்தது ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு எப்படி நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாங்க அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு எழுதி டிஎன்பிஎஸ்சில எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அலுவலகங்களில் சுற்றறிக்கை வரும்போது அதை படித்து புரிந்து எளிய முறையில் தனக்கு கீழிருக்கும் அதிகாரிகள் மற்றும் வேலையாட்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். அதாவது சிம்பிளா வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூஸ் தான் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சுருக்கி வரைதல். சரிங்களா? அதற்கு சரியான முறையில் நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரியும்படி உரைக்க உதவுவதுதான் இந்த சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஓகே. சோ இதுல என்னெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது நம்ம இங்க ஒன் பை ஒன்னா கொடுத்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்ப எப்படின்னா இப்ப டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஷின் கொடுத்துட்டு இந்த கீவேர்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நாங்க மார்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்போ ஓகேங்களா சார்? ஓகே மேம். ஓகே. கிளியரா இருக்கு மேம். இப்போ ஓகேங்களா வாய்ஸ்? ஓகே மேம், கேக்குது. ஓகே. சோ இப்போ என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா மார்க் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகே சார், சூப்பர். ஓகே. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்ம எழுதும் போது தலைப்பு கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சில கீ இருக்கு. அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னா மார்க் வந்துட்டு எக்ஸ்ட்ரா போடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சோ அதன் அடிப்படையில இப்ப சுருக்கி வரைதல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்துட்டு முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தலைப்பு கொடுத்தே ஆகணும். சரிங்களா? சுருக்கி வரைதல் அப்படின்னா தலைப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்கும். ஓகே. சோ ஒண்ணு மாதிரி படிவம், இன்னொன்னு உண்மை படிவம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெண்டா பிரிச்சு வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சுருக்கி வரைதலை பிரசன்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதுல நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த உண்மை படிவம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது நம்ம தலைப்பு இருக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது மாதிரி படிவம். மாதிரி படிவம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க உண்மை படிவத்துக்கு மட்டும் தலைப்பு கொடுத்தீங்கன்னா போதுமான விஷயம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்ல நான் வந்துட்டு உண்மை படிவத்துக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. மார்க் அதுக்கு குறைக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட சொற்கள் எத்தனை அப்படிங்கறத நீங்க கரெக்டா வந்து கால்குலேட் பண்ண பழகிக்கணும். அது எப்படி அப்படின்னா நீங்க எழுதுறது உங்களுக்கே வந்து ஈஸியா பிராக்டிஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பாத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை கைஸ் மியூட்ல போடுங்க. ஓகே. மனோ மேம் மியூட்ல போடுங்க. ஓகே டன். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதிருக்கோம் அப்படின்னா எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு ஈஸியா வந்துட்டு எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடலாம். சரி, முக்கியம். சரி, வந்து மெயின்.
நம்ம ரெகுலர் எத்தனை இருக்கணும் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு இருக்கணும். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சோ இந்த மாதிரிதான் வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் எனக்கு தெரியல, அந்த இடத்துல எனக்கு எஸ் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போ ஓகேங்களா? இப்போ வாய்ஸ் ஓகேங்களா? பிரேக் ஆகுதுங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. கொஞ்சம் டவர் எடுக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் 160 to 200க்குள்ள இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு கெஸ் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 165க்கு மேல அந்த மாதிரி போடலாம். அடுத்தது 200 அப்படின்னா 200 அப்படின்னு டைரக்டாலாம் போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து 200 அபவும் போடக்கூடாது. அதுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு 180, 185 சம்திங். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சுருக்கி வரைதல் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி முக்கிய குறிப்புகள் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பா சுருக்கி வரைதல்ல பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்ட பத்தியை ஒரு முறை முழுமையாக படிக்க வேண்டும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம எப்படி இந்த சுருக்கி வரைதலை வந்துட்டு அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். இது நம்ம விதைகள் புக்லயே வந்துட்டு முன்னாடியே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ கொடுக்கப்பட்ட பத்தியை ஒரு முறை ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க சுருக்கி வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே முதல்ல வந்துட்டு கரெக்டா ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ டக்கு டக்குன்னு படிக்கணும். இதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்க கூடாது. மோஸ்ட்லி வந்துட்டு ஆஹ் அதாவது இது எப்படின்னு சொல்லலாம்னா, ரொம்பவே சிம்பிளான டாபிக். கரெக்ட்டுங்களா? சோ அதனால இந்த சிம்பிளான டாபிக்ஸ்க்குலாம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஈஸியா வந்துட்டு என்ன பண்ணலாம், முடிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால டைம் வந்துட்டு கம்மியா எடுத்தே நம்ம முடிச்சிடலாம். ஓகே. சோ அதே மாதிரி கட்டுரை சைடு அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஒரு சில திருக்குறள்லாம் போடணும். கரெக்ட்டுங்களா? அப்புறம் கொட்டேஷன்ஸ்லாம் காட்டணும். சரிங்களா? அதுல நீங்க இதுல கம்மியான டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஈஸியான டாபிக்ஸ்லாம் ஈஸியா நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத நீங்க ஈஸியா வந்துட்டு அதிகமான டைம் எடுத்து அழகா குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா, நம் சொந்த வாக்கியத்தில் அமைந்திருக்க வேண்டும். ஓகே. ஸோ சொந்த வாக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த தங்கிலீஷ்ல எழுதுவாங்கல்ல, நாங்க இங்க போனோம், அங்க போனோம். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சொந்த வாக்கியம் அப்படின்றது பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் புரியக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்றது தான். சரிங்களா? அதாவது இப்போ ஒரு பத்தி குடுத்துட்டு, அவங்க டைரக்ட்டா அந்த பத்தியில இருந்து அதையே தான் சுருக்க சொல்லப் போறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த பத்தியில இருக்கிறத மட்டுமே வந்துட்டு சுருக்கி குடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் குடுக்காதீங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது தலைப்பு அவசியம். அதுவும் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். என்னது உண்மை படிவம் அப்படின்றதுக்கு கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தலைப்பு இருந்தே ஆகணும். ஸோ இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நிகழ்வுகள் வரிசையாக இருக்க வேண்டும். இப்ப நீங்க சுருக்கி வரைதல் நீங்க வந்துட்டு எழுதணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் முடிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி அந்த பொருள் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, அடுத்த ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதே லைனா தான் என்ன பண்ணணும்னா, அந்த சுருக்கி வரைதல கொண்டு வரணுமே தவிர, ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சு, அடுத்த ஒரு டாபிக் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்படின்ற மாரிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. ஸோ லைன் பை லைன் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா அவங்களுக்கு அந்த ஆன்சர் குடுத்தே ஆகணும். ஸோ இத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, பழமொழி எடுத்துக்காட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பத்தி ஃபுல்லா ஒரு சில இடங்கள்ல பழமொழி குடுப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்ற மாரி நமக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இத வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, மெயின் கீ. ஓகே. ஸோ நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுல இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, எவ்ளோ பெரிய பத்தியா இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு குடுத்துட்டாங்க. இத வந்துட்டு சுருக்கி வரைங்க அப்படின்ற மாரி சொன்னாலும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பத்தியில தான் முடிக்கணும். நான் வந்துட்டு 2 பத்தியா பிரிச்சு நான் குடுக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் யோசிக்க கூடாது.
எவ்வளவு பெருசா இருந்தாலும் எத்தனை பத்தி நமக்கு கொடுத்திருந்தாலும் நம்ம ஒரே பத்தியில முடிச்சாகணும். சரிங்களா? ஸோ அடுத்தது டைரக்டா என்ன பண்ணோம் அப்படின்னா, எதெல்லாம் வந்துட்டு முக்கியமான வேர்ட்ஸ் அத மட்டும் பார்த்து எழுதுங்க. தேவையில்லாத வார்த்தைகள நம்ம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கமா போட்டு நெறைய விஷயங்கள் குடுத்து ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நீங்க எழுத தேவையில்ல. இதெல்லாம் முக்கியமோ அத மட்டும் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா போதுமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா, இறந்த காலமாகவும், மறைமுக உரையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவ்வளோக்கும் முக்கியம் கிடையாது. நீங்க சுருக்கி வரைதல் அப்படின்னா, என்ன பண்ண போறீங்க? ஒரு ரஃப் டிராஃப்ட் இருக்கணும். இன்னொன்னு ஃபேர் டிராஃப்ட் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இதுல 3ல 1 பங்கு இருக்கணும். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமான விஷயம். ஓகே. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதிரி படிவம் எழுதப்பட்டு அடித்திருக்க வேண்டும். ஆல்ரெடி சொன்னதுதான். இது வந்துட்டு பார்த்தோம்னா, நம்ம 10th கரெக்ட்டுங்களா? ஸோ 10th படிக்கும்போது தமிழ் செகண்ட் பேப்பர்ல நம்ம இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் மாதிரி படிவம் அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தடவ ஃபுல்லா எழுதிட்டு, ஒரு தடவ அடிச்சு விட்டுருவோம். அதே மாரி உண்மை படிவம். உண்மை படிவம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஒரு தலைப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ ஒரு பெரிய பத்தி குடுத்துட்டு, அத சுருக்கி வரைதல் அப்படின்ற மாரி சொல்றாங்கன்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள் 24 வேர்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லியிருக்கேன். 24 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ப 3ல 1 பங்குனா 8 வேர்ட்ஸ் எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா அவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க அந்த கால்குலேஷன பார்ப்பாங்க. ஃபுல்லா நீங்க வந்துட்டு எழுதுறது இதே மாரி வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. கடைசியா நம்ம எழுதும்போது கரெக்ட்டா அவங்களுக்கு குடுத்துறணும். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, உண்மை படிவத்துடன் தலைப்பு இருக்க வேண்டும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். உண்மை படிவம் அப்படின்னாலே, இதற்கான தலைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? நீங்க மாதிரி படிவத்துக்கு குடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா, உண்மை படிவத்துல கண்டிப்பா தலைப்பு இருக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது 3ல் 1 பங்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம். அப்படியே இந்த இடத்துல என்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்தது 5 வார்த்தைகள் முரணாக இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நெகட்டிவான வேர்ட்ஸ் அப்படிங்கிறது 5 வேர்ட்ஸ் இருக்கணும். ஆ அந்த மாரி இருக்கலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, வார்த்தைகள் வச்சு சொல்லுவாங்க. இன்னொன்னு அவங்க குடுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களினுடைய கவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 175 குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் 5 அல்லது 10 இத தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா மாத்தி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 175 அப்டின்னா, ஒண்ணு 185க்குள்ள போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே வந்துட்டு பின்னாடி போகும்போது 165 சரிங்களா? இந்த மாதிரி இந்த சரவுண்டிங்லயே நீங்க போடணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்டின்றது பார்த்தோம்னா, 170 இல்ல 180 இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓ! அது தெரியல அப்டின்ற பட்சத்துல நீங்க அத போடலாம். இல்ல எனக்கு வந்துட்டு எப்படி கெஸ் பண்ணணும் அப்டின்றது தெரியும் அப்டின்னா, நீங்க ஈஸியா உங்களுக்கு கெஸ்ஸிங் வச்சே நீங்க போடலாம். ஸோ நீங்க டெஸ்ட் எழுதவே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் எத்தன லைன்ஸ் அப்டிங்கிறத வச்சு மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அந்த லைன் அப்டிங்கனுடைய வேர்ட்ஸ் அப்டிங்கிறது அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு தகுந்த மாரி தான் இருக்க போகுதே தவிர, ஒரு பெரிய பெரிய வேர்ட்ஸே வச்சாலுமே அந்த லைன் ஃபுல்லாக போக கிடையாது. சரிங்களா? ஒரு 5 கொஸ்டின் பேப்பரோ இல்ல ஒரு 10 கொஸ்டின் பேப்பரோ நீங்க எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒரு லைன்ல எத்தன வேர்ட்ஸ் வருது? அப்படிங்கிறது அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டு, கடைசியா ஆவரேஜ் எவ்ளோ? அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். சரிங்களா? அந்த லைன்ஸ வச்சு உங்களுக்கு எப்படி அந்த நம்பர்ஸ் போடலாம்? அப்படிங்கிறது தெரிஞ்சிற போது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையிலே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஈஸியா அந்த நம்பர்ஸ் போடலாம். ஸோ அவ்வளோதாங்க. சிம்பிளான விஷயம். நம்மளுடைய தூக்கி ஸோ இப்போ வந்துட்டு முக்கிய குறிப்பு. இதெல்லாம் நீங்க பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினும் பார்ப்போம். அடுத்தது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஆல்ரெடி ஒரு மேம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. குரூப் 2A எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பேப்பருக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கான சான்ஸும் இருக்கும். ஆனா மேம் வந்துட்டு கம்மியா தான் வாங்கியிருப்பாங்க. அது எதனால அப்படின்றதையும் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஒரு பத்தி சாரி ஒரு 3 பத்தி வச்சு நமக்கு அப்படியே ஒரு பெரிய தகவல் மாரி குடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ நம்ம அகாடமி வைஸ் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஷன் மாரி போட்டு ஒரு 2 பக்கமே குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னதா எத்தன பத்தி குடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே பத்திக்கு மட்டும் தான் சுருக்கணும்.
ஸோ இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ அப்போ மொத்தம் 6 பத்தி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 6 பத்தி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே பத்தியா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்க வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, நான் அதை மாத்தி வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அதை நம்ம மாத்திக்கலாம். ஸோ இதுல 3இல் 1 பங்காக சுருக்கியது அப்படின்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளவு பெருசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் எழுதி காட்டுறேன். பிடிஎஃப் மட்டும் மாறி இருக்கும், நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாதிரி படிவம் எழுதணும். சரிங்களா? ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ மாதிரி படிவம் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்தது மனிதநேயம் பத்தி ஒரு பெரிய ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆறு பத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் மாதிரி படிவத்துக்கு தலைப்பு போடணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்சதுன்னா போடலாம். ஓகே, ஸோ நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ மனிதநேயத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரே பத்தி அளவுக்கு இவ்வளவு பெருசு எழுதுறீங்க. ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 1.5 பக்கத்துல முடிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பக்கத்துல முடிக்கிற மாதிரி பாருங்க. மாதிரி படிவம் அப்படின்றது உங்களுக்கு பெருசா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசு அப்படின்னா நான் ஒரு பக்கத்துக்கு எழுதணும் அப்படின்றது சொல்ல வரல. ஒரு அரை பக்கம் நீங்க எழுதலாம் மாதிரி படிவம். ஓகே, அரை பக்கம் இல்ல 3/4 பக்கம் கூட எழுதலாம். சரிங்களா? எழுதின பிறகு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும், உண்மை படிவம். ஓகே, ஸோ உண்மை படிவம் அப்படின்றது எழுதணும். ஸோ அதுக்கு ஆல்ரெடி சொன்னதா என்னது, நமக்கு தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த தலைப்பை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தலைப்பு எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னதான் வேர்ட்ஸ் வந்துட்டு டோட்டலா ஒரு 10 மாதிரி கொடுத்துட்டு ஒரு 24 வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு ஆவரேஜா கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 24 அப்படின்னா 3ல் 1 பங்கு. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் 8 வேர்ட்ஸ் நம்ம எழுத போறோம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஓகே, ஸோ சிம்பிளான விஷயம் தான். ஓகே, அவ்வளவுதாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்துட்டு நம்ம எத்தனை வேர்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மாதிரி. ஸோ அடுத்தது அதாவது ஃபுல்ஃபில்லான சுருக்கி வரைதல் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது ஓகே. இதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா 7 மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ அதே 10 மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எழுதினீங்கன்னா மட்டும்தான் 10 மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம மாதிரி படிவம் எழுதியாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு. அடுத்தது உண்மை படிவம் எழுதிட்டோம், தலைப்பு போட்டுடும். உண்மை படிவம் 3ல் 1 பங்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இதோட முடிக்கணுமா அப்படின்றது கிடையவே கிடையாது, இன்னும் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டுள்ள மொத்த சொற்கள் எத்தனை நம்ம எழுதணும். ஓகே, ஸோ மொத்த சொற்கள் எத்தனை அப்படின்றத நம்ம எழுதி ஆகணும். ஓகே ஓகே, கொடுக்கப்பட்ட எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 24 வேர்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது மாதிரி படிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஓகே, ஸோ மாதிரி படிவத்துல நீங்க எழுதும் போது என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 24 அப்படின்னா 20 இல்லைன்னா ஒரு 18 சம்திங். ஸோ இந்த மாதிரி அதாவது அதுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்துல உண்மை படிவத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கும், உண்மை படிவத்துல 3ல் 1 பங்குன்ற மாதிரி நம்ம தனியா. ஸோ இப்போ 24 அப்படின்னா 8 வேர்ட்ஸ் எழுத போறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்ப 8க்கு நியரா வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 15 18. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா உண்மை படிவத்துக்கு நியரான நம்பர்ஸே வந்துட்டு மாதிரி படிவத்துலயும் போட பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8 நமக்கு உண்மை படிவத்துல ஆல்ரெடி சொன்னதான் அப்படியே நியர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மை படிவத்துல வேர்ட்ஸ் கம்மியா இருக்கணும், அதாவது கரெக்டான வேர்ட்ஸ் இருக்கணும். மாதிரி படிவத்துல அதிகமா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மாதிரி படிவத்துல நீங்க எப்படி வேணா நம்பர் போடலாம், ஆனா உண்மை படிவத்துக்கு நியரா இருக்க மாதிரி, அதாவது இப்ப 8 அப்படின்னா ஒரு 15 20 அந்த மாதிரி போடுங்க. ஆனா ரொம்ப அதிகமா போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை படிவம் அப்படின்னா 3ல் 1 பங்கு வேர்ட்ஸை நம்ம எழுதியாகணும். மாதிரி படிவம் அப்படின்னா உண்மை படிவத்துக்கு நியரா 8 அப்படின்னா 15 20 ஒரு 30க்குள்ள போடுற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துட்டு நீங்க 10க்கு 10 மார்க் வாங்கிடலாம். ஓகே கைஸ், சுருக்கி வரைதல் புரியுதுங்களா? சுருக்கி வரைதல் ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். கைஸ் ஆடியபிளா?
எஸ் மேம். ஓகே டன். எந்த டவுட்டும் இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா நம்ம பேச சொல்லிடலாம். எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 10 மார்க் கொடுக்க போகுது. ஸோ அதனால டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓகே. ஸோ சரண்யா மேம் இவங்க இப்போ ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்களுடைய பேப்பர் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயே ஒன்ஸ் எங்களுடைய பேப்பர் போட்டிருக்கோம். நம்ம அப்படியே ரெகுலரா அந்த கிளாஸஸ் பார்க்கும்போது இவங்களோட அப்படியே எக்ஸ்ட்ராவா அப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆ வெரி குட். ஓகே. நான் இதை மறந்துட்டேன். நான் இதுல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இதுல சொல்லாம விட்டுட்டேன். ஸோ மாதிரி படிவம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அது கண்டிப்பான விஷயம். ஓகே. ஸோ எழுதி அடிக்கணும். ஓகே. கண்டிப்பா மாதிரி படிவம் எழுதி நம்ம ஒரு தடவை அடிச்சு விடணும். அப்பதான் நமக்கு 10க்கு 10 போடுவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கேட்ட ஒரு பேப்பர். ஒரு நிமிஷம். ஓகே. இவங்களோட தான். நமக்கு டிஎன்பிசில இருந்து கொஸ்டின் பாருங்க. ஒரு 4 பத்தி அளவுக்கு வச்சு கேட்டிருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? 4 பத்தி அளவுக்கு கேட்டாலும் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரே பத்தியா முடிக்கணும். இவங்களுக்கு 7 மார்க் தான் போட்டிருக்காங்க. 10 மார்க் அவங்க போட்டிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கரெக்டா எழுதியிருக்கணும். அதனால தான் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுல்லா அதாவது ஒரே பத்தி அளவுக்கு எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? விஷயம் மாதிரி படிவம் எழுதணும். மாதிரி படிவம் எழுதி இதை வந்துட்டு சுருக்கி ஒரே பத்தியா எழுத போறோம். அதை ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறோம். அது மேல அடிச்சு விட போறோம். அப்படியே வந்துட்டு என்ன பண்ண போறோம்? அடுத்தது உண்மை படிவம் எழுத போறோம். அதுக்கு தலைப்பு கொடுக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 3ல 1 பங்கு எவ்வளவு அப்படின்றத ஆனா நீங்க நார்மலா இந்த மாதிரி எனக்கு எழுத வருது அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் 190 அப்படின்னா அந்த 3ல 1 பங்கு எவ்வளவு வார்த்தைகள்ல போடலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே. சோ இதை தெளிவா ஞாபகம் அந்த நியர் கூட போடலாம். சரிங்களா? ஓகே. சோ அதன் அடிப்படையில தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருப்போம். ஓகே. சோ அடுத்தது உண்மை படிவம் எழுதியாச்சுங்களா? உண்மை படிவத்துக்கு ஒரு தலைப்பு போடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதுறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்? கொடுக்கப்பட்டுள்ள மொத்த வார்த்தைகள் எத்தனை? அதுல மாதிரி படிவத்துல எத்தனை வார்த்தைகள் இருக்கு? ஓகே. சோ உண்மை படிவத்துல எத்தனை வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எழுத போறோம். சோ உண்மை படிவம் ஆல்ரெடி நான் சொன்னதுதான். உண்மை படிவம் 3ல 1 பங்கு தான் இருக்கணும். ஓகே. சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சுருக்கி வரைதல் போதுமான விஷயம். சரிங்களா? ஓகே. சோ இதுல ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா சுருக்கி வரைதல்ல மாதிரி படிவம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மாதிரி படிவம் எழுத போறோம். ஒரு பத்தி எழுத போறோம். அடிக்க போறோம். உண்மை படிவம் எழுதுறோம். தலைப்பு எழுதுறோம். உண்மை படிவம் 3ல 1 பங்கு வேர்ட்ஸ் வச்சு ஆவரேஜா எழுதுங்க. ரொம்ப டீப்பாலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே. 1.5 பக்கம் அளவுக்கு முடிச்சிருங்க. ஓகே. கொடுக்கப்பட்ட மொத்த வார்த்தைகள் மாதிரி படிவத்துல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஆவரேஜா எழுதுங்க. அதுவும் உண்மை படிவத்துக்கு நியரா எழுதுங்க. அடுத்தது உண்மை படிவம் எழுத போறோம். கரெக்டா இருக்கணும். 3ல 1 பங்கு. சோ அதை மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னாலே 10க்கு 10 மார்க் வந்துட்டு இதுல போடுவீங்க. சோ அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா பொருள் உணர்தல் அப்படின்னா இதுதான். ஓகே. சோ இப்ப சுருக்கி வரைதல் விரிவாக எழுதுதல் அப்படிங்கறதுமே ஈஸி தான். ஆனா பொருள் உணர்திறன் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு டைம் ரொம்ப கம்மியா எடுத்துக்கும். சோ அதன் அடிப்படையிலயும் சரி மார்க் அதிகமா கொடுக்கறதனுடைய அடிப்படையிலயும் சரி பொருள் உணர்திறன் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதத்திலயுமே 10 மார்க் ஈஸியா கொடுக்கக்கூடியது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 3 லைன். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் 3 லைன் இருக்க மாதிரி எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பேப்பர் காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அவங்களுக்கு 10க்கு 10 மார்க் போட்டிருப்பாங்க. இது அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நான் காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப பொருள் உணர்திறன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள கட்டுரையை முழுமையாக தெளிவா படிச்சிருங்க. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி என்னென்ன? கேள்வி பதில் இது ரெண்டுத்தையுமே தெளிவா நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது மைய கருத்து மாறாமல் பதிலளிக்க வேண்டும். நமக்கு புரிந்த சொந்த கருத்துல தான் விடையளிக்கணும். எளிமையான மொழியில் புரியும்படி எழுத வேண்டும். அது ஈஸியா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த இடத்துல கொடுத்தாரு. எப்படி வேணா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின்ஸாவும் இருக்கலாம்.
பிளஸ் வந்துட்டு இன்டைரக்ட் கொஷின்ஸாவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எதுவும் கெஸ் பண்ண முடியாது. இன்டைரக்ட் கொஷின்ஸ் அப்படின்னா, அதே பத்தியிலேயே வந்துட்டு சுத்தி விட்டு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் வந்துட்டு நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்ல. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, ஆ மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பத்தி மாரி குடுத்துட்டாங்க. ஸோ இதிலிருந்து வினாக்கள் அதே பத்தியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்துட்டு இதுல 2 லைன்ஸ் இருக்கா? ஓகே. இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னாலும், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பத்தி ஏன்னா, நம்ப இந்த இடத்துல இப்படி குடுத்திருக்கிறது, இந்த அதாவது டைப்பிங் அப்படின்னும்போது, அந்த இடத்துல வந்துட்டு கரெக்ட்டா இந்த ஸ்பேஸ்ன்ற மாரி இருக்கும். ஆனா நம்ம எழுதும்போது அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு என் ஹேண்ட் ரைட்டிங் பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் தேவார அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து நான் எழுதப் போறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க எவ்ளோ குட்டி குட்டியா எழுதினாலுமே, ஸ்பேஸே விடாம நான் நெருக்கமா தான் எழுதுவேன் அப்படின்னாலுமே, அந்த பழக்கத்த மட்டும் இந்த பொருள் உணர்திறன்ல மாத்திக்கோங்க. ஓகே. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பா அந்த இடத்துல மார்க் குடுக்காது. ஸோ நீங்க தேவார, பாடல் அப்படிங்கிறதுக்கு நடுவுல நான் ஸ்பேஸ் விட மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இதுல யோசிக்காதீங்க. நல்லா பெருசா எழுதுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா விட்டு விட்டு எழுதுங்க. ஸோ மேம் இன்னொருத்தவங்க எழுதியிருப்பாங்க. அத அப்படியே காமிக்கிறேன். ஓகே. ஸோ இதான் அவங்களுடைய பேப்பர். பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு பெரிய பத்தி மாரி குடுத்துட்டாங்க. அவங்க எல்லாத்துலயுமே பாருங்களேன், டைமும் வந்துட்டு ஆ இதே எடுத்துக்க போதா, சுரண்டிப்பட்டியில முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அடுத்தது கொன்றை குழல் ஸ்பேஸ் இருக்கு. கமாக்கு பக்கத்துல ஸ்பேஸ். இந்த மாரி அவங்க அதிகமா ஸ்பேஸ் விட்டு விட்டு மோஸ்ட்லி ஒரு 3 பக்கம் அப்படியே வந்துட்டு நமக்கு சாரி 3 லைன் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாரிதான் பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ஒரு 5 கொஸ்டினுமே இருக்கும். ஒரு நிமிஷம் கைஸ். ஆ இங்க பாருங்க. சோ இதுலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா, பணிலம் என குறிப்பிடப்படும் இசைக்கருவி அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. பணிலம் என குறிப்பிடப்படும் இசைக்கருவி வலம்புரி சங்கு ஆகும். இசைக்கருவிகள் இது ஒரு இயற்கை கருவி அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? சோ இது வந்துட்டு ஒரு 3 லைன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க 3 லைனு கொண்டு வரலாம். இல்ல என் ஹேண்ட் ரைட்டிங் அதோட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஒரு 4 லைனு கொண்டு வரலாம். இல்ல நான் வந்துட்டு ஒரே லைன்ல தான் சரிங்களா? ஒரு லைன்ல முடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 மார்க் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 3 லைனுக்காச்சும் இழுத்துருங்க. அதுல இருக்கிறதே அப்படி எழுதியாச்சும் இழுத்து விட்டுருங்க. சரிங்களா? சித தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி பாருங்க, இதுவுமே ஒரு 3 லைன் எழுதியிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வியும் ஒரு 3 லைன் எழுதி விட்டுருக்காங்க. இதுவுமே ஒரு 3 லைன். சரிங்களா? சோ பாருங்க அவங்க 10 மார்க். அவங்க பின்னாடி மார்க் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம திருப்பி பார்க்க முடியாது அப்படின்றதுனால இந்த இடத்துல அவங்க போட்ட மார்க் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி 3 லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு அது கரெக்ட்டாவும் இருந்துச்சு. கொஸ்டின் கேட்ட விதமும் வந்துட்டு கரெக்ட்டா கேட்டிருந்தனால, ஈஸியா அவங்க 3 லைன் எழுதிட்டாங்க. இதே மாரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல அடுத்து வரக்கூடிய கேள்விகளுமே இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா கேள்விகளும் ஒரு 3 லைன் எழுதலாம். பாருங்க, அல்லது அப்படின்ற மாரி இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போட்டு பிராக்கெட்குள்ள அப்படியே விட்டுருவாங்க. அல்லது அப்படின்ற மாரி ஃபுல்லா எழுத மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுரையில எழுதலாமே தவிர, இந்த மாரி பொருள் உணர்திறன்ல கொண்டு வராதீங்க. சரிங்களா? அதே மாரி மற்றும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா எழுதிக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுமோ, அந்தந்த இடத்துல ஸ்பேஸ ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா வந்துட்டு ஆ பேப்பர வந்துட்டு கவர் பண்ணிடலாம். சரிங்களா? பேப்பர கவர் பண்ணீங்க அப்படின்னாலே, மார்க் வந்துட்டு உங்க கையில் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துரலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, விரிவாக எழுத. ஸோ விரிவாக எழுதுதல் அப்படின்றது பார்த்தோம்னா, இதுக்கு வந்துட்டு முக்கியமான குறிப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அவங்க எத பத்தி குடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்றேன். வலைத்தளம், அத்தியாவசியம், தகவல், பாதுகாப்பு, ஊடகம், பாதிப்பு, கருத்து பரிமாற்றம், மாணவர்கள், புத்தகம், அடிமை. சரிங்களா? ஓகே. ஸோ அந்த வலைத்தளத்த பத்தி அப்படியே ஒரு பெரிய ஒரு இதாவே குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு நம்ம முன்னுரை, முடிவுரை அதெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது எவ்வளோ நம்ம எழுதணும் அப்படின்றது பார்த்தோம்னா, மோஸ்ட்லி ஒரு 1 1/2 பக்கம் மட்டும் கொண்டு வாங்க. அதுக்கு மேல எடுத்துட்டு போகாதீங்க. சரிங்களா? இதுலயும் பார்த்தோம்னா 1 1/2 பக்கம் தான் வச்சிருப்போம். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வலைத்தளம் அப்படின்றது குடுத்துட்டு, அத்தியாவசியம் அப்படிங்கிறது செகண்டா நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அத்தியாவசியம் அப்படின்ற மாரி ஹெட்லைன் போட்டுட்டு என்னென்ன ஓகேவா? ஸோ இப்ப மேம் வலைத்தளத்தின் ஆடியோல இருக்குங்களா? இப்பதான் மேம் கேக்குது. கொஞ்ச நேரம் கேட்கல ஓகே, மேம். ஓகே, ஓகே, ஓகே.
மேம் கேட்கல மேம். மேம் கேட்கல மேம். ஆடியோ இப்போ ஓகேங்களா? இப்போ கேக்குதுங்களா இப்ப கேக்குது மேம். கைஸ்? இப்ப கேக்குது மேம். ஓகே கேக்குது டன். மேம். ஓகே ஓகேங்க சார். ஓகே. இப்போ அத்தியாவசியம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்தது தகவல், அடுத்தது வலைதளத்தினுடைய பாதுகாப்பு சம்திங். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது வலைதளம் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் போட்டுட்டு வலைதளம் என்ன அப்படின்றது, அடுத்தது அத்தியாவசியம் அப்படின்றது போட்டு அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அடுத்து தகவல் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த தகவல் பரிமாற்றத்துல அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவலை நம்ம தலைப்பா யூஸ் பண்ண கூடாது. ஓகே. சோ இதுல முன்னுரை, முடிவுரை இந்த மாதிரியும் இது வரைக்கும் நீங்க பத்தி பத்தியா எழுதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்களா. நீங்க பத்தி பத்தியா பிரிச்சு எழுதிக்கலாம். ஆனா அந்த முன்னுரை முடிவுரை அப்படின்ற மாதிரி இந்த கட்டுரையில எழுதக்கூடிய அந்த விஷயங்களை இந்த இடத்துல கொண்டு வராதீங்க. தகவல்களை தலைப்பா நீங்க மாற்றக்கூடாது. இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்துட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ் மாதிரி சரிங்களா. அவங்க பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க. பாரம்பரியம், உணவு முறை, வழிபாடு முறை, இல்லறம், விருந்தோம்பல், பெண்கள், தெய்வம், கலாச்சாரம், பெருமை. ஓகே. ஸோ நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்றத சொல்லுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சரண்யாவுடைய பேப்பர் நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. பாருங்க, விரிவாக எழுதல் மொத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா 10 மார்க் கொஷின். இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் பாத்துருவோம். பாருங்க, மொழிபெயர்ப்பு அப்படின்றது ஹெட்லைனா போட்டுட்டாங்க. அடுத்தது அறிவை பெற வழி, அதை அப்படியே லைனா வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தலைப்பா வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, தொழில்நுட்பம், மனித வளம். ஓகே. ஸோ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிகள், வேலை வாய்ப்பு அதிகரிப்பு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வந்துட்டு தலைப்பா வச்சு அதுக்கு கீழே வந்துட்டு அப்படியே கண்டென்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு சரிங்களா. மேம் பிடிஎஃப் தெரியல மேம். அதனால ஸ்கிரீன் தெரியல உங்களுக்கு 10க்கு 5 மேம். ஸ்கிரீன் தெரியல மேம். சரிங்களா. ஸோ அந்த விஷயம் நீங்க மேம் ஸ்கிரீன் பண்ணீங்க தெரியல மேம். அப்படின்னா உங்களுக்குமே மார்க் கம்மியாயிடும். ஸோ தகவல்களை சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியல மேம். சொல்லுங்க மேம் ஸ்கிரீன் தெரியல. பிடிஎஃப். ஒரு நிமிஷம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ ஓகேங்களா? அவங்க தெரியுங்களா? பேப்பர் காட்டுங்க மேம். இப்போ ஓகேவா? வியூ ஓகே. ஆகுதுங்களா? தெரியவே இல்லைங்களா? சரி ஓகே. நான் அந்த பேப்பர் மட்டும் அவ்வளவுதாங்க, கிளாஸ் முடிய போகுது. நான் அந்த பேப்பர் இந்த பிடிஎஃப் ஃபுல்லா நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன். கடைசியா இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு மார்க் மட்டும் கம்மி. இப்போ ஓகேங்களா? தெரியல மேம். ஓகே ஓகே டன் சார். தெரியல மேம். ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அப்படியே அந்த பேப்பரே காமிச்சிடுறேன். ஓகே. இது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளியரான வியூ இருக்கும். இது ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா அவங்களுடைய பேப்பர்? தெரியல மேம். ஓகே தெரியல கைஸ், தெரியல பேப்பர் மேம். தெரியுதுங்களா? தெரியல மேம். ஓகே. ஸோ நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியல மேம். சரி ஓகே. அவங்க பேப்பர் தெரியல, பிடிஎஃப் தான் தெரியுது. ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ அவங்க அந்த கண்டென்ட் அப்படியே வந்து தலைப்பா வச்சு எழுதிட்டாங்க. ஸோ அதனால 10க்கு 5 மார்க். சொல்லுங்க. அதான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் குரூப்ல சென்ட் பண்ணி விட்டுறேன். கடைசியா ஒரு 2 இப்ப தெரியுது. பிடிஎஃப் தெரியுதுங்களா? இதான் சார் உங்களுடைய பேப்பர். இப்பதான் தெரியுது. மொழிபெயர்ப்பு, உலகில் உள்ள வேற்றுமைகளின் சாரம்சத்தை உணர்ந்து கொள்ள மொழிபெயர்ப்பு அத்தியாவசியமாக உள்ளது. அயல் அவரினுடைய மொழியின் இனிமையையும் வரலாற்றினை. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ அந்த தகவலை அப்படியே உங்க தலைப்பா மாத்தி எழுதிட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட வந்துட்டு நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க ஓகே. எஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இந்த 3 கண்டென்ட்ல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே. லாஸ்டா சொன்னது தலைப்பு போடக்கூடாதா மேடம்? நான் சென்ட் பண்ணிடுறேன். டவுட் மேம் கேக்குதுங்களா? புரியலைங்க சார்.
கேக்குதுங்களா நான் பேசுறது சார் மேம் கேக்குதுங்களா ஹலோ சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் கேக்குது சொல்லுங்க கேக்குதுங்க சார்